ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கன்னியாகுமரி ஸ்டைலும் கேரளா ஸ்டைலும் கலந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. மீன் குழம்பு நிறைய விதத்தில் வைக்கலாம், இது ஒரு மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பொரிக்கிறதுக்காக மீன் வந்து இது ஃப்ரெஷ் மீன் தான், சாலை மீனுன்னு சொல்லுவாங்க, கவளை மீனுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான மிளகாத்தூள், ஜீரகப்பொடி, பெப்பர் பொடி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், லெமன், இதெல்லாம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவராவது நம்ம வந்து ஊறணும், அப்போ தான் மீன் பொரிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ரெடி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்குது. ஸோ இது நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க, மண் சட்டியோ கடாய் ஏதோ நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்ட உடனே நம்ம வெந்தயத்தை ரொம்ப நேரம் பொரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போடணும். அடுத்து கருவேப்பிலை ஒரு பிடி போட்டிருக்கிறேன். இதையும் நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனோன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி 3 தக்காளி நான் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 தக்காளி, அதையும் நல்லா வதக்கிடணும். தக்காளி வதக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் சால்ட்டு, கல் உப்போ இல்லை எண்ணெய் உப்பு போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் மூடி வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்டீம்லேயே வந்து தக்காளி நல்லா வெந்து கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இன்பிட்வீனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையான இதுக்கு நான் ஒரு பேஸ்ட்டு போட போகிறேன். அது சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இன்னும் ஜீரகம், ஓகேங்களா, பச்சை ஜீரகம் தான், ஜீரகம் கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பதத்தில் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வெந்து வருது பாருங்களா. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கழிச்சோன்னா சீக்கிரமாக வெந்து கிடச்சிரும், சரிங்களா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். மஞ்சத்தூள் போடணும். அடுத்தது வந்து மிளகாத்தூள். நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், இது காஷ்மீரி சில்லி ப்ளஸ் நல்ல நல்ல காரமாக இருக்கலாம், அந்த குண்டு மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சு தனி மிளகாத்தூள் தான். அடுத்த மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி 3 ஸ்பூன் மல்லித்தூளும் தனி மல்லித்தூள் தான், வறுத்து அரைச்சி வச்சது. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் வறுத்து அரைப்பேன். அதுக்கப்புறமா புளி வந்து இது நல்லா புளிக்கக்கூடிய புளி தான், இந்த பழைய புளி. மீன் குழம்புக்கு பழைய புளி ஊற்றினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி நம்ம அந்த மிக்ஸி கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும், அந்த மசாலா இருந்தது எல்லாத்தையும் இது பண்ணி அலசி இதில் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான தண்ணி போதுமானு பார்த்துட்டு, பத்தலைன்னா நமக்கு இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கலக்கி விட்டுட்டு, உப்பு பத்தாது, அதனால் நீங்கள் உப்பு தேவையான அளவு திருப்பி சேர்த்துக்குங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த மீன், இந்த மீன் இவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான் நாங்கள் பீச்சில் இருந்து வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதை நல்லா கொஞ்சமாக ஒரு கிண்டி மூடி வச்சுட்டிங்கன்னா, மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி கிண்டுறதுனால மீன் பொடியாது, ஏன்னா ஃப்ரெஷ் மீன் பொடியவே செய்யாது, சரிங்களா. நிறைய பேர் கொதித்த பிறகு தான் போடுவாங்க, நாங்கள் கொதிச்சதுக்கு முன்னாடியே போட்டுருவோம் மீனை. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக மீன் வந்து கிரேவி பதத்தில் வந்துட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்து பாருங்கள். இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலு. மலையாளிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேரளாவில் வந்து அவங்க தேங்காய் அரைக்க மாட்டாங்க ஒரு சிலர். நாங்கள் வந்து நாகர்கோவில் சைடு தேங்காய் அரைப்போம், அதனால் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹாஃப் மூடியில் வச்சிங்கன்னா கொதித்து கொஞ்சம் இது வந்ததும் ஹாஃப் மூடியில் வச்சு தான் நம்ம மீனை இறக்கணும். அப்போ தான் வந்து மீன் நல்லா வற்றி கிடைக்கும் குழம்பு. இல்லைன்னா அந்த ஸ்டீமில் வந்து இன்னும் மீன் வந்து தண்ணியாக இருக்கும், சரிங்களா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. பொரிச்ச மீன் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.